ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, கொல்லையும் கத்திரிக்காயும் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான் பண்ண போகிறேன். இதுக்கு கொள்ளு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே ஊற போட்டு வச்சுருந்தேன். 8 மணி நேரம் ஊறின கொல்லை காலையில் குக்கரில் நம்ம குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா ஒரு 5 விசில் 6 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொள்ளு உடையில, ஆனால் சூப்பு பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு. நமக்கு இன்றைக்கி தேவையானது இந்த சூப்பு மட்டும்தான். இதை நான் ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கிறேன். இந்த கொள்ளு வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பொரியலாக சுண்டலாக வேறு ஏதாவது பண்ணி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. பாருங்கள், இதை மட்டும் நான் வடித்து எடுத்துக்கிறேன். திக்காக வந்திருக்கு பாருங்கள், உங்களுக்கு வடிக்கும் போதே தெரியும் பாருங்கள். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு சூப்பு கிடச்சிருக்கு. எனக்கு இது போதும் குழம்பு செய்கிறதுக்கு. இதுக்கு மசாலா ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அரைச்சிக்கலாம். ஒரு 2 தக்காளி இல்லை 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். புளி ஒரு எலுமிச்சை சைஸ் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு வச்சுருக்கேன். இந்த தண்ணி நான் கரைச்சி போட்டுக்கிறேன் புளி இதில், இந்த கொள்ளு ரசத்தில். உங்களுக்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த தண்ணியை மட்டும் கரைச்சி போட்டு மறுபடியும் அந்த கொள்ளு ரசமே போட்டு இதில் புளி கரைச்சிக்கோங்க. முடிகிற வரைக்கும் கம்மியாக போடுங்க தண்ணி அதிகமாக போடக்கூடாது இந்த குழம்புக்கு. பாருங்கள், நான் புளி கரைச்சி விட்டேன். இப்போ நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நான் இப்போ போடுறேன். பாருங்கள், நான் எடுத்து வச்ச மசாலா எல்லாமே ஒன்றாவே அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டு கட் பண்ணி போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம்லாம் போடுங்க. நான் எல்லாமே கலந்து போட்டேன். தேங்காய் அரைப்படாது சில நேரம், துண்டு துண்டாக அப்படியே இருக்கும் குழம்புல. அதனால் ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பூண்டு போட்டேன், சீரகம் வெந்தயம் எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த குழம்பு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. டயட் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காய் கட் பண்ணி போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள் விவாஸ், மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது நம்ம இந்த கொள்ளு ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா மசாலாவும் ஒன்றா போட்டு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வைக்க வேண்டியது தான். பாருங்கள், மசாலா கரைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு நமக்கு. இப்போ இதில் பச்சை மிளகாய் 4 போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் மேலே போடாதீங்க. பாருங்கள், இது எல்லாமே கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நீங்கள் 2 போட்டுக்கோங்க. காரம் இந்த பச்சை மிளகாய் இந்த குழம்புல போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு கத்திரிக்காய் தான் மெயின்னு. கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கொள்ளும் கத்திரிக்காயும் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் காம்போட வேணா கூட விட்டு கட் பண்ணிக்கோங்க. காம்பு எடுத்துகிட்டு கூட கட் பண்ணிக்கோங்க. சில பேர் முழு கத்திரிக்காவை 4ஆக வெட்டி போடுவாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி நீட்டை வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். மசாலா எல்லாமே நம்ம போட்டாச்சு. இப்போ அடுப்பில் வச்சுட்டு இந்த மசாலா வாசனையும் கத்திரிக்காய் வேகிறதுக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், மூடி ஃபுல்லாகவே மூடி போட்டு வைக்காதீங்க. பாதி மூடி போட்டு மூடி விடுங்க. அப்போ தான் கொதித்து வெளியில் வராமல் இருக்கும்.
பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். கத்திரிக்காய் 3/4 பங்கு வெந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம். பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சமாக வேகணும், அவ்வளோதான். பாருங்கள் விவர்ஸ், நான் இப்போ பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டேன். நான் வேறு பாத்திரத்தில் இதுக்கு ஒரு தாளிப்பு போடலாம். பாருங்கள் இந்த பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம பருப்பு குழம்புக்கு எப்படி தாளிப்போமோ அதே மாதிரி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து 1 ஸ்பூன் கடுகு, சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு வரமிளகா, ஒரு 2, 3 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுக்கிட்டு அது வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் வரமிளகா போட்டுக்கலாம். பாருங்கள் வரமிளகா நான் ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் 2 கூட போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்துக்கோங்க. ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும் போதும். ரொம்ப கருப்பாக தீய வைக்க வேணாம். பாருங்கள் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு, அது போட்டுக்கலாம். பாருங்கள் பார்த்து போடுங்க. ஃப்ளேம் குறைச்சி வச்சு போடுங்க, மேலே செதறிடும். இந்த குழம்பு தாளிப்பில் நீங்கள் குழம்பு போடும்போது ஜாக்கிரதையாக போடுங்க. பாருங்கள் நல்லா தாளிச்சிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த தாளிப்பு வாசனை அந்த குழம்புல நல்லாயிருக்கும். பாருங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள் இவ்வளோ உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு திக்காக வேணாலும் வச்சுக்கோங்க, இன்னும் திக்காக வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த குழம்பு வந்து நீங்கள் வீண் பண்ணவே மாட்டீங்க. அடுத்தடுத்த நாள் நீங்கள் நல்லா சுண்டை காய்ச்சி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யும் போதே நமக்கு பசி எடுக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே.